ஹாய், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் ராமேஸ்வரத்தில் இருக்க அக்னி தீர்த்த கடற்கரை. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். எப்படி அப்படின்னா, காசியும் ராமேஸ்வரமும் போயிட்டு வந்தால் தான் பிறந்தது முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து குளிச்சுட்டு மண்ணை தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அங்கே காசியில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதும், அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும் தான் முழுமையான காசி யாத்திரை அப்படிம்பாங்க. இங்கே 22 தீர்த்தம் இருக்குது. இந்த கடல் ரொம்ப இயல்புலேயே அமைதியாக இருக்கும். இந்த 22 தீர்த்தத்தை குளிக்கணும் அப்படின்னா இந்த கடலில் குளிச்சுட்டு தான் அங்கே போய் குளிப்பாங்க. அந்த 22 தீர்த்தத்தை பற்றியும் தனித்தனி விளாகில் நான் சொல்கிறேன். இந்த கடல் ரொம்ப அமைதியாக இருக்கும். பெருசாக அழ தெரியாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயம் இல்லாமல் குளிப்பாங்க. இது உஜ்னகாளி கோயில். இது இந்த அக்னி தீர்த்த கடற்கரையிலேயே சுயம்பா கடல்லையே வந்த